ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கணும். பட் அது ப்ராக்டிக்கலி பாசிபிளானால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு அண்டு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, இதை நினச்சாலே பயமாக இருக்குது, அப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அந்த பயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னால் பரவாயில்ல. ஆனால் ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு விஷயத்துக்கு நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு இது காமனாக நம்மளில் பல பேருக்கு இருக்கும். ஸோ அதுதான் இங்கிலீஷு. அண்ட் இங்கிலீஷு கண்டிப்பாக படித்து தானே ஆகணும். இங்கிலீஷ் இல்லைனா யூபிஎஸ்சியே கிளியர் பண்ண முடியாதாமே. நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ என்னால் எப்படி இங்கிலீஷில் அவ்வளோலாம் எனக்கு தெரியாது, எனக்கு கிராமர் தெரியாது, சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியாது. ஸோ எனக்கு இந்த எக்ஸாம் என்னால் முடியாதோ அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். பட் உங்களுக்கு ரியாலிட்டி சொல்லவா, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் கஷ்டம் கிடையாதுங்க. இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்து வந்தவங்களுக்கும் இங்கிலீஷை கண்டா பயம் இருக்க தான் செய்யும். பிகாஸ் வி ஆர் நாட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். நம்ம வந்துட்டு நம்மளோட தாய்மொழி அப்படிங்கிறது இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒன்றும் தாய்மொழி வந்துட்டு இங்கிலீஷாக இருக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்டு தானே? ஸோ இந்த சினாரியோ நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறீங்க. அண்ட் அப்படி இல்லையே, நான் வந்து யூபிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்கில் தான், இதை நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் முக்கியமாக எப்படி டெவலப் பண்ணலாம், அண்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் அப்படியே செம்மையாக ஓகே இங்கிலீஷ் தானே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் பா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற லெவலுக்கு நீங்கள் எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் டிப்ஸு தான் உங்களுக்கு நிறைய இருக்க போகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் அண்ட் நான் எப்படி என்னுடைய ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சமாக டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தென் கண்டினியூ வாட்சிங் ஆகல்ஸ் விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் எங்கெல்லாம் நமக்கு கம்பல்சரியாக வருதுன்னு பார்த்தாக்கணும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜாகவே உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் பேப்பர் 2ல் இங்கிலீஷோட பார்ட்டு கொஞ்சம் இருக்கும். மேபி ஒரு 40% வந்து இங்கிலீஷ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அல்டிமேட்லி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ அதில் கேட்கக்கூடிய கேள்விகளை புரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கம்பல்சரியாக வேணும். இது ஒன் சினாரியோ. இன்னொன்று மெயின்ஸை நம்ம தமிழ் எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். பட் அதை தவிர மெயின்ஸ்லேயும் இங்கிலீஷில் கம்பல்சரி பேப்பர் இருக்குது. அண்ட் அந்த பேப்பருக்கு நீங்கள் ஒன்றும் ரொம்பலாம் பயப்பட வேணாம். அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி 10th வரைக்கும் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஈவன் தமிழ்நாட்டில் படித்தாலும் இங்கிலீஷ் கம்பல்சரி தான் உங்களுக்கு. கரெக்ட் தானே? அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் நமக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னா கொஷின் புரிஞ்சால் தானே ஆன்சர் எழுதுறதுக்கு. கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. நான் தமிழில் தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா கூட எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு மை காட் நான் என்னால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த யோசனை உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா யூபிஎஸ்சியோட ஐடியாவும் அது கிடையாது. ஸோ ஒரு பர்சனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் புஷ் பண்ணல. பட் ஒரு பேசிக் லெவலான ஐடியாவாச்சும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸ்லேயும் மேண்டேட்டரியாக கொண்டு வராங்க, மெயின்ஸ்லேயும் மேண்டேட்டரியாக கொண்டு வராங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஜஸ்ட் ஒரு மேண்டேட்டரி பேப்பர் தான். அண்ட் நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது உங்களோட போஸ்டிங்கில் கூட கணக்கு வரவே இல்லை. ஸோ இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் ஏன் அதை டெவலப் பண்ணணும், எதுக்காக இங்கிலீஷ் வந்துட்டு நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் யூபிஎஸ்சி மாதிரியான ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க, நீங்கள் போஸ்டிங் வாங்குறீங்க, நீங்கள் ஐஏஎஸ்ன்னு பிளான் பண்ணுறீங்க. பட் நீங்கள் எதுலனாலும் போஸ்டிங் வாங்கலாம். ஸோ ஐஏஎஸும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் கிடைக்கணும் ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ எங்கே போனாலும் நீங்கள் சமாளிக்க தெரியணும். அடுத்தது நீங்கள் பெரிய பொசிஷன்ஸ் போகிறீங்க, வெவ்வேறு நாட்டு மக்களோட பேசணும் அப்படிங்கும்போது எல்லா நாட்டு மொழிகளையும் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஸோ காமன் மொழி அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சுதாகணும். ஸோ அதோட பர்பஸ், அதோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு செம்ம ப்ரோவாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் ஹைஃபையாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிலாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்ததுன்னா எக்ஸாமை கம்பல்சரியாக இங்கிலீஷில் தான் எழுதணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் தமிழை கூட எக்ஸாம் எழுத முடியுது. இந்த சினாரியோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லை.
பட் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பெக்டேஷனே. அந்த கொஞ்சத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாலே இந்த எக்ஸாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம்லாம் ரெடி பண்ண போதில்லை, நம்ம நிறைய ரெடி பண்ண போகும். அப்போ தான் நமக்கு இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அண்ட் அந்த லாங்குவேஜை வந்துட்டு கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டா உங்கள் ஸ்கில் செட் வந்துட்டு செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நிறைய ரிசோர்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. ஈவன் இப்போ UPSC சேனலே பாருங்களேன், எத்தனை சேனல் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் எத்தனை சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் இங்கிலீஷில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேனல்ஸ், ஏகப்பட்ட இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செம்ம ஈஸியாக உங்களால் இன்னும் கற்றுக்க முடியுங்களா? அதுக்காகவாச்சும் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம்ல. ரொம்ப குழப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் இதுதான். இங்கிலீஷ் கற்றுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னத்துக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். சரிப்பா, இப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணேன், நான் வந்து என்னெல்லாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி 4 ஸ்கில்லு: ஸ்பீக்கிங் ஸ்கில், லிஸ்னிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், 4த்தையும் நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலான்னு குட்டி குட்டி டிப்ஸு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த்லேயே உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் பயத்தை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஓமை காட் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே படிச்சுக்க முடியாது. ஸோ அந்த பயம் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, ஸ்பீக்கிங்கில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்பீக்கிங் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்டார்ட் வித் லிசனிங் ஸ்கில்ஸ். ஸோ லிசன் பண்ணும்போது நீங்கள் எதை லிசன் பண்ணலாம் அப்படின்னா, மேபி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸை சும்மா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே அவங்களோட வெப்சைட் இருக்கும், அதில் இங்கிலீஷ் நியூஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நியூஸை போட்டுட்டு கேட்கும் போதே ரீடிங்கும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வாசிச்சுக்கிட்டே அதை கேட்கலாம். யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் நியூஸ் பார்க்கறது மோஸ்ட்லி இங்கிலீஷ் சேனலில் நியூஸ் பாருங்க. இப்போ ராஜ்யசபா டெலிவிஷன் நியூஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா 9 o'clock நியூஸ் தான், அது ஒரு 9:30 அப்டேட் பண்ணிடுவாங்க, அப்லோட் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது முந்தின நாள் நைட்டு 9 o'clock நியூஸை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷன்ஸும் ஆட் ஆகிருக்கும். ஸோ கேப்ஷனையும் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க. 25 minutes தான் வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக கேட்கும் போது அந்த கேப்ஷனும் வந்துகிட்டே இருக்கும்ல, அதையும் சேர்த்து வாசிச்சுட்டே இருங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட லிஸ்னிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்லி உங்களை அறியாமையே வந்துட்டு அதிகமாக இருக்கும். அண்ட் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு புலப்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா வொக்காபுலரி நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு என்ன வார்த்தை போடணும்னு நமக்கு தெரியாது. அப்போவே நம்ம பயந்துவோம், ஓ மை காட் நமக்கு தெரியலையே அப்படின்னு. ஆனால் விஷயம் அது கிடையாது, வொக்காபுலரி தெரியல, அவ்வளோதான். பட் அது வந்து எல்லாருக்குலாம் எடுத்த உடனேலாம் வொக்காபுலரி தெரியாது. சின்ன வயசில் நமக்கு வந்துட்டு சாப்பாடு வேணும்னு கேட்க கூட தெரியாமல் ஏதோ நம்ம அழுவோம், அதை வச்சு ஏதோ கண்டுபிடிப்பாங்க, அப்படிலாம் தானே இருந்திருக்கோம். ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த வேர்டை நம்ம கற்றுக்க போவீங்க, அவ்வளோதான். அதுக்கு ஃபஸ்ட் லிசன் பண்ணும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா ஆகும். அடுத்தது வாசிக்க ஆகுவீங்க. வாசிக்கிறது அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் பேப்பர் படித்து தானே ஆவீங்க. பேப்பரை கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. லேட்டாக தான் ஆகும், பரவாயில்ல, பட் ஸ்டில் பொறுமையாக படிங்க. நான் படிக்காமல் எனக்கு இங்கிலீஷ் புரியல, அதனால நான் பேப்பரே படிக்கலை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக பேப்பர் எடுத்து ஒரு நாளைக்கு உங்களால் 3 ஆர்டிக்கல் தான் படிக்க முடியுதுனாலும் பரவாயில்ல. பட் நியூஸை நீங்கள் முடிச்சு தான் ஆகணும். நீங்கள் தமிழ் பேப்பரும் வாங்குறீங்க அப்படின்னா தமிழ் பேப்பரில் நியூஸ் முடிச்சுட்டு இங்கிலீஷ்க்கு அட்லீஸ்ட் அந்த ஆர்டிகல்ஸ் ஹிந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி ஏதோ எடிட்டோரியல் ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு அந்த 1 ஆர்டிக்கலில் நீங்கள் ஒரு 1 hour எடுத்து கூட படிங்களேன், படிச்சுட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 1 ஆர்டிக்கலுக்கு நீங்கள் ஒரு 45 minutes எடுப்பீங்க, அதுக்கப்புறம் 13 minutes எடுப்பீங்க, கடைசியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு இது, அதாவது ஒரு ஐடியல் டைமுக்கு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் நடக்கும். அண்ட் இது மூலிமா அடுத்த வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், ரீடிங் ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகும். அடுத்தது தான் ரைட்டிங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பண்ணலங்கிறது உங்களை தவிர யாருக்கும் தெரிய போகுதில்லை. ரைட்டிங் எவாலுவேஷனுக்கு கொடுத்தா தான் தெரியும், சும்மா எழுதி பக்கத்தில் கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஆகாது. ஸோ எப்படி எழுத, என்ன பேட்டர்ன் எழுத அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வென் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்மலாம் எழுதும் போது நமக்கே அதில் கான்ஃபிடென்ஸ் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நமக்கு எழுத தெரியல அப்படின்னு நினைப்போம். அண்ட் நீங்கள் இப்போ UPSC எக்ஸாமே மெயின்ஸில் இங்கிலீஷ்லேயே கூட எழுதலாம். அதுக்கு நீ உங்களுக்கு பக்கா கிராமர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டென்ட் தெரிஞ்சு அதை உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு யாருக்குமே புரியாத லெவலுக்கு வொக்காபுலரியை உள்ளே கொண்டு வந்து பேசினாதான் இல்லை எழுதினாதான் இங்கிலீஷ் அப்படின்னு கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சிம்பிளாகவும் சொல்லலாம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் சொல்லலாம். ஸோ காம்ப்ளெக்ஸாக சொன்னால் தான் உனக்கு நிறைய மார்க்கு, சிம்பிளாக சொன்னால் உனக்கு மார்க் கிடையாது, அப்படிலாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ அது என்னென்ன கீ டேர்ம்ஸு, என்ன கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன ஃப்ளோவில் கொடுக்குறீங்க, இதுதான்
இதுதான் விஷயம். அண்ட் கிராமர் எனக்கு தெரியாதே அப்படின்னா கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் நினச்சி ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒரு விஷயம் இல்லை. ஹீ வில் கம் எஸ்டர்டே அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஓகே, இது வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியுது. ஸோ எஸ்டர்டே அப்படிங்கும் போது அப்போ வில் கம்னு வராது, ஹீ கேம் எஸ்டர்டே அப்படின்னு தான் இருக்கணும், பாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரியுதுல்ல, இந்த மாதிரி பேசும்போதே மிச்சம் எல்லாமே வந்துடும். இது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுதா? ஏன் தெரியுது? ஏன்னா நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதே மாதிரி எல்லா சென்டென்ஸ்லையும் உங்களுக்கு அந்த கிராமரை ஈஸியாக பிடிச்சிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ரைட்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக்கிங் வரும்போது நீங்கள் உங்கள்கிட்ட பேசி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உலகத்துலேயே பெஸ்ட்டு கிரிட்டிக் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்களே சும்மா பேசி ட்ரை பண்ணுங்கள். மேபி இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி படிக்கும் போது உங்கள் இங்கிலீஷ் ஸ்கில்லை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் கேளுங்க, பாருங்கலாம் சொல்கிறாங்க, அது எல்லாமே அதோட பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போது இந்த ஸ்பீக்கிங் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்க்கறது தனியாக வச்சுக்கோங்க. அதை நீங்களே இன்னொருத்தருக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி வச்சு சொல்லிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நியூஸையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். தப்புக்கள் பண்ண தான் செய்வீங்க, ஆனால் தப்பு இல்லை. தப்பு பண்ணாமையே எல்லாராலையும் ஏதாவது சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ சகட்டு மேனிக்கு நீங்கள் உங்ககிட்டயே பேசிகிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் 1 year பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேக் லெவலில் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. அது ஒரு லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஸ்கில்லுக்காக தான் தேவை. அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க போவீங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். தட் வுட் பி சஃபிஷியன்ட். அண்ட் லிட்டில் ட்ராப்ஸ் மேக் மைட்டி ஓஷன். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒருத்தனே ஓ மை காட் இவ்வளோ இருக்கே, நான் எப்படி படிப்பேன், என்னால் முடியாது, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஸ்டார்ட் லிட்டில் பை லிட்டில். ஒரு நாளைக்கு நான் இவ்வளோவாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாகவே பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸையே வந்து இங்கிலீஷில் எழுதிட்டு போயிடலாம். இன்டர்வியூவில் இங்கிலீஷில் செம்மையாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு இன்னும் இன்டர்வியூக்கு 1.5 yearsக்கு மேலே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் செம்ம மாஸ்டர் ஆகிடலாம் இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜில். ஸோ டோன்ட் வரி, பட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, consistency is the key. The more consistent you are, the more possibility for you to get through this exam. Okay, I hope this video helped you at least a little. Whatever, please do say me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.